சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்துவோட கார் ஷெட்டுக்கு வந்த சிட்டியும் ஆட்களும் அங்க இருந்த முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாங்கின பணம் மொத்தமா என்கிட்ட கொடுத்துருங்க. இனிமே இந்த வட்டி கேட்டெல்லாம் வரமாட்டேன். எனக்கு முழு பணமும் வேணுங்கிறாரு. இதை கூட நான் உங்ககிட்ட கேட்காம இருப்பேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு முத்து என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். சரியான டென்ஷனா இருக்கு. உனக்கு கொடுக்குற தண்டனையை நினைச்சு உங்ககிட்ட தான் நான் பணத்தை வாங்குறேன். சீக்கிரமா கொடுக்குற வழியை பாருங்க. உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம். அதுக்குள்ள கொடுக்குற வழியை பாருங்க. இல்லைன்னா நாளைக்கு வந்து மொத்த காரையும் தூக்கிடுவேன்னு மிரட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கார் ஷெட்டுக்குள்ள வந்த முத்து எல்லாரும் முகத்தையும் பார்த்து ஏன்டா எல்லாம் சுகமா இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு கேட்க, முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கஞ்ச வட்டிக்காரன் சிட்டி வந்தான்டா. முன்னாடியாச்சும் வட்டி தான் கேட்டுட்டு தொந்தரவு பண்ணுவான். இப்போ என்னன்னா முழு பணத்தையும் கொடுக்க சொல்றான். இல்லைன்னா காரை தூக்கிடுவாங்க போயிட்டான். அப்புறம் ஒரே நாளுக்குள்ளே மொத்த படத்தையும் கொடுக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்டா. நாள் தான் இல்லைன்னா தேவையில்லாம இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காடான்னு சொல்லி இது கொஞ்சமாச்சும் அடிதடின்னு போதரா கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க பாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட முத்துவும் எதுவும் பேசாம அவசர அவசரமா கார் எடுத்துக்கிட்டு சிட்டியை பார்க்கறதுக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போறாரு. சிட்டியும் முத்துவை பார்த்து நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வருவேன்னு தெரியும். ஆனா இவ்வளவு லேட்டா வருவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவரை கோவப்படுத்த, முத்துவும் பதிலுக்கு ஒரு சின்ன பையன் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்றியாடா. அவனை வச்சு உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிறேன். இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பலமா வாங்குவேன். இந்த சண்டைக்காக என் ஃப்ரெண்ட்ஸை எனக்கு தொந்தரவு பண்றேன். உங்ககிட்ட மொத்த படத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கியாமே, இந்த பிரச்சனையை விட்டுடுன்னு சொல்றாரு. இதை கேட்ட இந்த சிட்டியோ முத்து பல நாளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா என்கிட்ட கடன் வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் என் மேல ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை நீ உடச்சிட்ட. அன்னைக்கு மட்டும் நீ என்ன அடிக்காம இருந்திருந்தா எல்லாம் என்ன பார்த்து பயந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீ என் மேலே கை வச்சுட்ட. ஒரு பையனை என்ன மதிக்கிறது இல்ல. சரி நீ சொன்ன மாதிரியே நான் பணம் எல்லாம் கேட்கல விட்டுறேன். ஆனா அதுக்கு பதிலாக எல்லாரும் முன்னாடியும் நீ காலில் விழுந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இந்த பிரச்சனை நான் முடிப்பேன்னு சொல்ல முத்துவும் எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ரவி ஸ்ருதி சொன்ன மாதிரியே சைக்கிள்ல ஸ்ருதியை ஏத்துக்கிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுறாரு. இவங்க ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஸ்ருதியோட அப்பா அம்மா இதை பார்த்துடுறாங்க. ஸ்ருதியோட அப்பா அவங்க மனைவி கிட்ட அப்பவே சொன்னல ரவியை வீட்டோட மாப்பிள்ளையாக்கிடலான்னு, நீ தான் வேணா கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்ன. பாரு நம்ம பொண்ணை ரோட்ல சைக்கிள் வச்சு கொண்டு போறான். உன் பேச்சை கேட்டால் சரி வராது. உடனடியாக ரவி கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரேன் பாருன்னு சொல்றாரு. சிட்டி சொன்னபடி அடுத்த நாள் தன்னோட ஆட்களோட கார் ஷெட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்தாச்சு. நீங்க யாருமே பண்ண கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால இருக்கிற கார்லாம் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கார்ல கை வைக்க போறப்போ அங்க முத்து வந்து சிட்டியை பார்த்து டே கார் மேல மட்டும் கையை வச்சு கண்டாயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. சிட்டியோ முத்துவை பார்த்து தெரியும் முத்து நீ வருவேன்னு, வா வா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வந்து என் காலில் வந்து சாமி மாதிரி என்னை நினைச்சு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் விட்டுறேன்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவும் 4 ஸ்டெப் பின்னாடி போய் டேய் சிட்டி இங்கேருந்து நான் ஓடி வந்து எட்டி உதச்சுன்னா உன்னோட நெஞ்செலும்பு உடஞ்சிரும். உனக்கு என்ன இவனுங்க வாங்கின பணத்தெல்லாம் உனக்கு திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதானேன்னு சொல்லி இவங்களோட கடன்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இப்பயே நான் கொடுக்குறேன்னு யார் யார் சிட்டி கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்களோட கடன் எல்லாத்தையும் முத்து அடைக்கிறாரு. பக்கத்துல இந்த செல்வத்துக்கிட்ட பணத்தை கொடுக்கும்போது அது வீடியோ எடுக்க வைக்கிறாரு. இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸை தொந்தரவு பண்ண அவ்வளோதான் சொல்ல சிட்டி எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். செல்வம் முத்துக்கிட்டே முத்து உங்ககிட்ட எப்படா இவ்வளோ பணம் வந்துச்சு, எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கியடா, எங்கடா உன் காருன்னு கேட்க, முத்துவும் அதுவாடா காரை வித்துட்டேன், வீட்டு பத்திரத்தை வச்சு அடமானம் வாங்கினதுல அதான் கொடுத்துட்டேன். என்னால நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுடா, நான் வேற ஏதாச்சும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இதான் இன்னி எபிசோட்ல நடந்தது.